உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான பாயாசம் ரெசிபி. மஞ்சள் பூசணிக்காயை வச்சு செய்யக்கூடிய ஒரு பாயாசம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் 3 ஸ்பூன் வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை மீடியம் இல்லைனா லோவில் வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 2 ஏலக்காய் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த சூட்லேயே ஏலக்காய் நல்லா வறுபட்டுரும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற வச்சு இதை நம்ம எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு இன்னொரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய்யை சூடு பண்ணிக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் 1 கப் மஞ்சள் பூசணி அதனோட தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். நெய்யிலேயே நல்லா வதக்கிட்டு இந்த பூசணிக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை மூடி வச்சு நல்லா வேக வைக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடி எடுத்துட்டு நம்ம இந்த கரண்டிலேயே மசிச்சோம்னா இந்த அளவுக்கு மசிகிற அளவுக்கு வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற ரவையை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்து 3/4 கப் தேங்காய் பால், நல்ல திக்கான தேங்காய் பால் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த கட்டிகள் எல்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்து நம்மளுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இது 1/4 கப் போல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கூட ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர்ற அளவுக்கு இந்த மாதிரி கொதித்து வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் நெய்யை உருக்கிக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் நம்மளுக்கு பிடிச்ச நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் முந்திரி, பாதாம், திராட்சை சேர்த்துருக்கேன். சேர்த்து இது கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் வறுத்துட்டு நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாயாசத்தில் உள்ளே சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி நம்ம சர்வ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா அப்படியே சூடாகவும் நம்ம சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம கூலிங்காகவும் சாப்பிட்லாம். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பூசணிக்காய் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும். அனைவரது இல்லங்களிலும்